விஎஃப்எக்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. படத்தோடைய சீரியஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. வில்லன் கேரக்டர் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. குழந்தைங்களுக்கான தரமான படமாக இருக்குது. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போன எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்திருக்கு. அண்ட் சிவானனோட ஆக்டிங், அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். யோகி பாபு ஒன்னா அவங்க கவுண்டர்ஸ் தான் தெரிச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் ஏலியன் பற்றி சொல்லவே வேணாம். ஏலியனை நம்ம வந்து எதிரியாகவும் பூமி அழிக்கிறாளாகவும் பார்த்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. அது நம்ம தமிழ் சினிமாலன்னு சொல்லும்போது கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. அந்த கேரக்டரோட மிங்கிள் ஆகி ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணி பின்னாடி தலைவரோட அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு 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 ஃபன் ஃபுல்லாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தானா. ஒரு ஃபேமிலியாக வர்றவங்க அந்த கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நல்லா ரசிச்சுட்டு போவாங்க. என்னைய கேட்டால் ஏலியன் தான் ஆக்சுவலாக. நம்ம ஹாலிவுட்ல ஏலியன்ஸ் அழிப்பாங்க, இங்கே ஏலியன்ஸ் பாதுகாக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம எதை தவற விட்டோமோ அதை ஏலியன்ஸ் வந்து பாதுகாத்தாங்கன்னா எப்படி பாதுகாப்பாங்கன்றதான் மெயின் கான்செப்ட். ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்க எதை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்களோ அது செகண்ட் ஹாப்ல நமக்கு புரிஞ்சு அப்படியே ஒரு ட்ராக்கா போகும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாப்ல இருந்து எங்களுக்கு டக்குன்னு ஸ்டோரிக்குள்ள உள்ள போக முடியல, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. அண்ட் டோட்டலா படம் சூப்பர். லேகும் அடிக்கல, போரும் அடிக்கல. எனக்கு தெரிஞ்ச வர நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா பர்சனல் ஒப்பீனியன் தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் மக்கள் எல்லாரும் எப்படி ரசிக்கிறாங்க நான் நல்லா ரசித்தேன். என்ன கேட்டால் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தை நல்லா விழுந்து சிரிக்கும். வயசானவங்களை கூப்பிட்டு வந்தா கூட அவங்க சொல்ற அந்த ஜோக் எல்லாமே வந்து ஈஸியாக புரியுது. இந்த மாதிரி மூவிஸ் வரும்போது நம்ம என்ன சொல்ல ரிலாக்ஸாக உட்காந்து சிட் பண்ணி படம் பார்த்துட்டு ஹாப்பியாக வெளில போகலாம். ஸோ ஹாப்பி எண்டிங்கோட படம். அவரை பற்றி அவர் மியூசிக் பற்றி நம்ம பேச மூட முடியாது. ஏன்னா அந்த அளவு அவர் வந்து மியூசிக்கில் இது பண்ணியிருக்காரு. அந்த எந்திரன் படத்துக்கு பண்ணதை விட அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்கிறாரு. ரசிக்க வச்சார். எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, வேற லெவல் ஷோவோட வீடியோ சாங்ல பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் தான் வந்து நாங்க இவ்வளவு நாளா அதை வந்து ஆடியோல கேட்டு வைப் பண்ணியிருந்தோம். அந்த லிரிக்ஸ் வந்து வீடியோ சாங்கா வரும்போது அந்த லிரிக்ஸ் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மேபி அதை கொஞ்சம் மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோ சாங்ல ஏதாவது அந்த குவாலிட்டி கொடுத்துருங்க. மற்றபடி படம் ஃபுல்ஃபில் அண்ட் நான் சாட்டிஸ்ஃபைடு. 9.5 கொடுக்கலாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி டைம் டிராவலிங் கான்செப்ட் அந்த ஜானர்லாம் லைக் பண்ற ஆடியன்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த அயலான் படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கூட தேவை கிடையாது. உங்களுக்கு கான்செப்டே இல்லாம ஜஸ்ட் அன் ஏலியன் டிராவலிங் டு த வேர்ல்ட். இங்க வந்த உடனே இங்க என்ன பிரச்சனை நடக்குது, அந்த ஏலியன் எப்படி ரீசன் பண்றாங்க. பிகாஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போது, இந்த உலகத்தை அழிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஏலியன் வருது. மெசேஜ் உண்டு. உங்களுக்கு விவசாயம் சார்பாக தான் வராங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பயந்துட்டேன், எங்கடா பூமி படம் மாதிரி எடுத்து வச்சு சொதப்பிடுவாங்களோன்ட்டு. பட் அந்த 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ட்ராக் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சயின்டிபிக் ஏலியன் சப்ஜெக்ட் உள்ள போயிருந்தனால ரியலி ஒர்க் கண்டிப்பா புரியும். அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஏலியன் நம்மளை காப்பாற்ற வருது. they will enjoy. பெருசா ஒன்றும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸே தேவைப்படலங்க படத்துக்கு. உங்களுக்கு கிரீன் மேட்ல பின்னாடி வச்சுலாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு ஏலியனுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு நடிக்க வச்சுக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு பெரிய விஎஃப்எக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு. உங்களுக்கு சிவகார்த்திகேயனுக்கும் ஏலியனுக்கும் ஏலியன் இங்க வராங்க. ஏலியன் வந்து சிவகார்த்திகேயன் மீட் பண்ணுது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்றத ஏலியன் உணருது. உடனே வந்து ஏலியன் மாட்டும் போது சிவகார்த்திகேயன் தான் பாத்துறாரு. சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு. டெடி மாதிரி தான் கொஞ்சம். பட் டெடி இஸ் அ பொம்மை, ஏலியன் இஸ் அ ஏலியன். ஏலியன் தான். நம்ம உலகத்தை அழிக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, அதை காப்பாற்ற ஏலியன் தான் வருது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தெரியல, ஏலியன் வந்து தான் நம்மளை காப்பாற்ற பாக்குது. அப்போ சிவகார்த்திகேயன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அசிஸ்ட் பண்றது. படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா, நார்மலாவே நம்ம என்ன மாதிரி படம் பாக்குறோம், ஒரு துப்பாக்கி இருக்கணும், ஒரு பீரிங் கன் இருக்கணும், அப்படியே ஒரு 1000 பேரை சுட்டு தள்ளணும். இந்த மாதிரியே படம் பார்த்த ஆடியன்ஸ்க்கு திஸ் மூவி இஸ் வொர்த் வாட்சிங்ல. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைனு, அந்த மாதிரி ஜானரும் கொஞ்சம் நிறைய டிரெக்டர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்றது என்னோட ஆசை. இந்த படம் 2020லயோ 21லயோ வர வேண்டியது. கொரோனா பிரேக்கப்பால நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி வொர்த் வாட்சிங். பொங்கலுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸோட வந்து பாருங்க. மெயினா இப்போ கிட்ஸுக்கு நம்மளுக்கு மூவிஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே எங்க உட்காந்து பார்க்க முடியும், கார்ட்டூன் சேனல்ஸ் தான் உட்காந்து டிவில பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படம் வந்து நீங்க தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். ஸோ பேரண்ட்ஸும் சரி, ஃபேமிலி ரிலேஷன்ஸும் சரி, கூச்சப்படாம கோவப்படாம இந்த படத்துக்கு தைரியமா கூட்டிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த அப்பட்டமான சீன்ஸும் இதுல இல்ல. டைரக்டர் ரவிக்குமார் சார் அவங்களோட 6 வருஷம் உழைப்பு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. மறக்காம இந்த பொங்கலுக்கு எங்க போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து அயலான் வாங்க. ஃபேமிலியோட நீங்க வரலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மெசேஜா கொடுங்க ப்ளீஸ். ஏன்னா படத்துல வந்து சோஷியல் மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க, அதே டைம்ல காமெடியும் உள்ள வச்சு சொல்லியிருக்காங்க. மறக்காம வாங்க. யோகி பாபு எப்படி சொல்றதுன்னா, அவருக்குன்ட்டு தனியா ஒரு ஹியூமர் வச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாவே காமெடிஸ். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும், வேற லெவல் மாசா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்குமே வந்து கிளாப்ஸ் விசில் இல்ல. ரெண்டு பேர் காம்பினேஷனுங்க, ரெண்டு பேர் காம்பினேஷன். அயலான்ல வந்து அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, நம்மளுக்கு ஒரு கேர்ள்ஸுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி பாய்க்கே ஒரு டாய் ஃப்ரெண்டு. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கிடைக்கல. செம சூப்பரா இருக்கு. ஸோ ரகுமான் சார் மியூசிக்லாம் நம்ம குறை சொல்ற மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் வேற லெவலு. ஸோ மியூசிக்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த ஏலியன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா போகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்களான்னு ஒரு ஏக்கமும் இருக்கு. இல்ல போர்லாம் இதுல இல்லங்க. சீன் வந்து நான் கொஞ்சம் பிரேக் விட்ட உடனே போட்டுற போறானோன்னு சீக்கிரமா ஓடி வந்தேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஸோ மறக்காம இந்த பொங்கலுக்கு அயலான் வந்து பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்படி சொன்னா ஒரு இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கூட வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலி சொல்றேன். பட் ஸ்கிரீன் பிளே வந்து could have been much better. ஸ்கிரீன் பிளே அண்ட் மெயின் பிளாட்டே பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்றாங்க. இருந்துச்சு பட் அங்கங்க நல்ல வேலை புரியுற மாதிரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எதுக்காக இங்க ஏலியன் வந்துச்சு அந்த ஒரு நீட் வந்து ஸ்ட்ராங்காவே இல்ல. லைக் வந்து இவரு டேஞ்சரான இவரு வில்லன்னு காமிக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இவர் அழிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஓப்பனா சொல்ல போனா. கிட்ஸ் இப்ப கிட்ஸ் அவங்க டார்கெட் அடைஞ்சு ஐ கெஸ் கிட்ஸ் நினைக்கிறேன். அவ்வளோ பல்லெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சில இடத்துல ஏலியன் கல்லாம் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸ்டோரி அவங்களுக்கு தேவையெல்லாம் விஷுவலி இட் வாஸ் கிராண்ட் அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு ஸ்டோரி ஒரு ஒண்ணுமே இல்லை ஓப்பனா சொல்ல போனா. டெக்னிக்கலி ஒர்த்துங்க. பட் ஆனா அந்த டெக்னிக்கல் மட்டும் கொஞ்சம் அங்கங்க சொலப்பிந்தனா இதே 6 வருஷம் ஒட்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஜோக்ல வர மாதிரி தான் ஆயிருக்கும் நிஜமா. இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிருக்கலாம் நல்லா. அவர் நல்லா போட்டிருந்தாரு பட் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். அதான் உண்மை. லேக் இருந்துச்சு, அங்கங்க லேக் இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் காப்பாச்சு. ஃபைட் சீன்ஸ் அண்ட் விஷுவல் வந்து கொஞ்சம் காப்பாத்துச்சு. பட் அதெல்லாம் மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீன் பிளே அந்த மெயின் கோர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் பீன் என்ன சொல்றது அவரோட கரியர் பெஸ்ட் ஃபிலிமா இருந்திருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்டில் மாவீரன் அவரோட கரியர் பெஸ்ட் நான் அப்பா சொல்லுவேன். இல்ல மாவீரனுக்கு அடுத்ததுதான் வரும். அடுத்தபடி அதான் சொன்னேன் ஒரு மெயின் ஐடியா. லைக் இப்ப ஏழை நீங்க வந்திருக்கு, நம்மளும் சேர்ந்து அப்பா எதுக்காக அது வந்திருக்கு நம்மளும் சேர்ந்து இது பண்ணும்போது அவங்க 2 பேரும் அடிச்சிருக்காங்க போங்கடாடே அப்படின்ற ஒரு ஃபீல் நிறைய இடத்துல கொடுக்குது. அது எதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. அது சீரியஸ்லி காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல வேலை அது ஒர்க் அவுட் ஆகலன்னா கிரிஞ்சுன்னு சொல்லிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. காமெடி ஜெனுவினா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஓகே. அதுதான் இது ஃபெஸ்டிவல்னால இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்னால அவ்வளவு பெருசா கண்டுக்க மாட்டாங்க. சோலோ ரிலீஸ் ஆயிருந்துன்னா செஞ்சிருப்பாங்க நிஜமா. ஆக்டிங் வந்து அதான் ஒரு ஃபன் ஃபில்லான ஒரு ஆக்டிங்கா இருந்தது. பழைய ஒரு சீரியஸான சிவகார்த்திகேயன் வந்து செகண்ட் ஹாஃப்ல வராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வெல்லும் அதெல்லாம் சீரியஸா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம ஜாலியான ஒரு வெகுளித்தனமான அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா மியூசிக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துரு. ஒரு அதான் சொல்றேனே படம் எடுத்துட்டு வந்து ஒரு சங்கர் சார் படமா இல்ல ரவிக்குமார் படமா அந்த அளவுக்கு இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது. அதான் சொன்னேன் நல்லா ஃபன். விஎஃப்எக்ஸ் பிச்சுட்டாங்க ப்ரோ. 3 வருஷம் அதான் சொன்னாங்களா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி எடுக்கிறோன்னு. அதுக்கு உண்மையிலே நீங்க ஸ்கிரீன்ல போய் பார்த்தா எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. உண்மையிலே ஒர்த்தா அந்த ஏலியனை காட்டுற ஒரு விஷுவல்ஸும் சரி படத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏலியன் அதான் ப்ரோ சயின்ஸ் ஃபிக்ஷன் தெரியும்ல அந்த ஜானர் தான். யூஸ்வலா எப்படி இருக்கணும் அதே பேட்டர்ன் தான். ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹாலிவுட்ல இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. பட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இது புதுசா இருக்கும். இந்தியா லெவல்ல பாராட்டுவாங்க கண்டிப்பா படத்தை. இந்த எஃபெக்ட்டுக்கும் விஎஃப்எக்ஸுக்கும் அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு ஜாலியான படம் அவ்வளவுதான். ஏன்னா ஹாலிவுட்ல எவ்வளவு படம் வந்துச்சு. இப்போ ஒரு மார்வல் அந்த மாதிரி காமிக்காத்துவாங்களே உலகத்தை வந்து ஏதோ ஒரு அழிக்க வர்றாங்க. அதுக்கு வந்து எதிர்த்து ஒரு இது வர முடியும். அவ்வளவுதான். ஒரு காமிக்கலான ஒரு சயின்ஸ் ஃபை படம் போது கொஞ்சம் அங்கங்க லேக்ஸ் இருக்கு. இருந்தாலுமே ஏதாச்சும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கோ இல்லை ஃபன்னான சீன் வச்சு அப்படியே கொண்டு போயிடறாங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் தான். 10க்கு 8
எந்திரன் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சோ அதே மாதிரி இந்த படமும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது எந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் ஆச்சோ, எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் போச்சோ அதுக்கு ஈக்குவலா இந்த படமும் பிடிக்கும். எஸ்கே வந்து அவரோட ஸ்டார் வேல்யூல நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காருன்னு சொல்லலாம். இல்ல இப்ப எந்திரன் வந்து குழந்தைத்தனமா எடுத்திருந்தாங்களா? இல்ல. சங்கர் வந்து குழந்தைத்தனமா எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் எடுத்த படம் அதுல வந்த சிட்டி அது குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இதுல வர ஏலியன் அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ஒருத்து இது 6 இயர்ஸ் அவங்க கேப் விடாம தொடர்ந்து வேலை பார்த்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு படத்துல தெரியுமோ அது ஒவ்வொரு ஷாட்லயும் தெரியுது. அவ்வளவு உழைச்சிருக்காங்க படத்துல. மைனஸ் எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே பண்ணல, எதுவுமே இல்லை. விஎஃப்எக்ஸ் ஒரு இடத்துல கூட நீங்க பாஸ் பண்ணி கொடுத்து பார்த்தா கூட ஒரு ஷாட்ல கூட உங்களால எங்கேயுமே பிசுறு தட்டல உங்களால எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயுமே லேக் அடிக்கல, எனக்கு எங்கேயுமே லேக் அடிக்கல. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இது. டார்கெட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனா அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். தமிழ்ல இது வரைக்கும் யாரும் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு படம் எடுத்தது இல்ல, யாரும் பார்த்தது இல்ல. ஸோ ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். அயலான் படம் வந்து ரொம்ப அகோகோன்னு சொல்ல முடியல, ரொம்ப லோவா இருக்கும்னு சொல்ல முடியல. நியூட்ரலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ படத்துல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா படத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் விஎஃப்எக்ஸ் சிஜி தான். ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த மெனக்கெடல் எதுவுமே வந்து வீணாகல. ஏலியனை வந்து ஒவ்வொரு இதுலயும் ஃப்ரேம்லயும் பார்க்கும்போது அது ஒரு ஏலியன் பொம்மை அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதான் இந்த படத்தோடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்துல வந்து கதை வந்து ரொம்ப கொஞ்சம் லோ ஆவரேஜ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதான் வரப்போகுது அப்படின்றத என்னால கணிக்க முடியும் ஒரு நார்மல் ஆடியன்ஸா. ஸோ அது வந்து சுவாரஸ்யத்தை கொடுக்கல. ஒரு ஏலியன் ஒரு பெரிய பிரம்மாண்டமா காமிச்சிட்டு கதையில வந்து சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு. மக்கள் நம்ம வந்து இந்த பூமியோட இயற்கையை வந்து நிறைய மோசம் பண்றோம், டேமேஜ் பண்றோம். சோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அதை வந்து ஒரு வேற்று கிரகத்து வாசியா ஒரு ஏலியன் வந்து பூமிக்கு வந்து அதை சொல்லிட்டு போகுது. அதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த பொங்கல் டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பொங்கல் லீவ்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கிட்ஸோட போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். படம் வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 80% பூர்த்தி செஞ்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம எந்திரனில் வர ரெஃபரன்ஸ்லாம் அது பண்ணிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் வந்து. ஆப்வியஸ்லி அவரோட அஜி ஃபேன் தான். அது ஒரு எல்லாம் காமிச்சிருந்தாங்க. மியூசிக் சரியும் எந்திரன் மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க ஏ ரஹ்மான் சார். விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு வேற லெவல் சினிமா கொண்டு போயதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க நம்மளும் இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் போர் தான். ஏன்னா வந்து கதை நவுத்துறதுக்காக பண்ணிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் போரா தெரிஞ்சுது. மற்றபடி காமெடி கொஞ்சம் கிரிஞ்சா தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து. படம் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஒரு 40 மினிட்ஸ் படமே கிடையாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சு கதை நவுறதாக போயிட்டு இருந்துச்சு. ஏலியன் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் ஆகுது சிவகார்த்திகேயன் கூட. அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. விஎஃப்எக்ஸ் வந்து தெரியல ஜி. அதை வந்து ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல. விஎஃப்எக்ஸ் வந்து அந்த நல்லா தான் இருந்துச்சு. அது எக்ஸ்பெரிமெண்ட் மூவியில் நம்ம பாராட்டினா தான் அடுத்தடுத்து வர டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இன்டர்நெட் நாளை பார்த்துருப்பா அவரோட மூவி வந்து நல்லா எமோஷனல் கொண்டு போயிருப்பாரு. அதை வந்து தாண்டி இது ஒரு தமிழ் சினிமா அடுத்த சினிமாவுக்கு கொண்டு போவாங்க. இந்த சினிமா வந்து மியூசிக் வேற லெவல் இருந்துச்சு. ஒரு பாட்டு மட்டும் இடையில கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் அவாய்ட் பண்ணலாம் தோணுது. மீதிபடி பிஜிஎம்லாம் வந்து வேற லெவலில் சொல்லலாம். ஏன்னா அந்த எந்திரனில் கேள்விப்பட்டிருப்போம்ல அதுதான் வந்து ஒரு ஐகானிக்கான மியூசிக்காக இருந்துச்சு எந்திரன் படத்துக்கு. அதை தாண்டி ஒரு ஏலியன் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நல்லா 8 கொடுக்கலாம் ப்ரோ.